முதலாவதாக நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை கணக்கீடு படிவத்தை கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய காலமாகும். அந்த கணக்கீடு படிவத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக வரும் என்றும் மழையின் காரணமாக நடைபெறக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயமாக நெல் அறுவடை காலமும் ஆகும். எனவே விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த 2 காரணங்களுக்காக இந்த கணக்கீடு படிவத்தை கொடுத்து மீண்டும் பெறும் அந்த காலம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம். இரண்டாவதாக பிப்ரவரி 2026 வரை இந்த பணிகள் நடக்கப் போகின்றன. இதில் இடையில் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகின்றது. இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை. கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும், களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும், ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதில் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் விதி மீறல்களும் சட்ட மீறல்களும் இந்த அறிவிப்பில் 27/10/2025 அறிவிப்பில் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஐஆர் குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பொறுத்தவரை அதுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் மட்டும் நீதிமன்றத்தை நாடும் சொல்லியிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டது. ஒரு ஜனநாயகத்திற்கு அடிப்படையே ஒரு சரியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும். இது அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கான தேவை மட்டுமல்ல. ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அவருடைய அடிப்படை உரிமையாகும், சட்டத்தின் பால் சார்ந்த உரிமையாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம். அதற்காகத்தான் நாங்கள் இதற்காக போராடுகிறோம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அதிமுக அப்படித்தான் செய்வார்கள். அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை. அதை உச்சநீதிமன்றம் சரியாக பதிலளிக்கும்.